ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே அப்போ தான் இருந்துக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடுறதா சரி, இல்லைன்னா இந்த பிறந்த நாள் கொண்டாடவே வேண்டாம், அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சக்திவேலும் அந்த குடும்பம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க போனதுக்கப்புறமா ஏன்னா நீ இப்படி பேசிட்ட பாரு, அப்போ தான் எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனி வந்து கேட்கவும், பாருடா, அம்மா ஆசைப்படுறது எந்த விஷயம், அந்த பாண்டியன் குடும்பம் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்றது அது நடக்காதில்ல, நான் உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத விஷயத்துக்கு அப்போ தான் அம்மாவும் ஆசைப்படுது, இவரும் வேறு இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த பிறந்த நாள் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியலையா அப்படின்ற மாதிரி பழனி வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காரு. என்னடா சைலண்ட் ஆகிட்டா அப்படின்னு, ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மச்சான் குடும்பம் வந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்காதே, ஆனால் அம்மா அவங்க எல்லாரும் தான் வந்தாகணும்னு ஆசைப்படுது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. இங்கே பாருடா, யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துக்கிட்டு, சக்தி ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாக இரு, பிறந்த நாள் அம்மாவுடைய பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டுட்டோம், இதுக்கப்புறம் நடக்காது முடியாதுன்னா எப்படி, அம்மா வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லவும், ஆனால் அதுக்காக அந்த பாண்டியன் குடும்பம் வரட்டும்னு சொல்லியான நீயும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் சொல்லவும், இப்போ குமரவேல் இருந்துக்கிட்டு, அதில் என்னப்பா இருக்குது, பெரியப்பா கரெக்டாக தானே சொல்கிறாங்க, ஏன் அவங்க எல்லோரும் வந்தால் உங்களுக்கு என்னப்பா, அம்மா அதாவது அப்போ ஆசைப்படுது இல்லை, அப்போ ஆசைப்படுறதை ஏன்ப்பா நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் சொல்லவும், என்னடா உனக்கு அந்த குடும்பத்து மேலே அப்படி ஒரு அக்கறை, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பின குடும்பம்டாது, அதை மட்டும் நீ என்றைக்குமே மறந்துடாத, அந்த குடும்பத்து மேலே நீ கருணை காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தீட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சக்திவேல் இருந்துக்கிட்டு குமரவேலை. முத்துவேலுமே இருந்துக்கிட்டு, டே அவன் கரெக்டாக தான் பேசுகிறான், நீ தான் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகணும், இது நம்ம அம்மாவோடைய பிறந்த நாள், வேறு வழி இல்லை, வரட்டும் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டுருக்கவும், கரெக்டாக தான் பெரியப்பா சொல்கிறாரு அப்படின்னு இங்கே குமரவேலும் சொல்லிட்டுருக்காரு. அந்த குடும்பத்தோடு சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாவே அவ்வளோ அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சக்திவேல் பயங்கர கோத்தோடு சொல்லிட்டுருக்காங்க. மடியும் வாரியும் கூட வரட்டும் விடுங்க, அப்போ தான் அதாவது அத்தை ஆசைப்பட்டுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எல்லாருமே வந்து வரட்டும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே பாண்டியன் குடும்பத்துலேயுமே அங்கே கண்டிப்பாக இங்கே போகணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. நம்ம கதிர் வந்து கண்டிப்பாக எப்படியாச்சும் அப்பத்தாவுடைய பிறந்த நாளுக்கு எல்லோரும் போவோம் அப்படின்னு உறுதியாக ராஜிக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போது இங்கே பழனிவேல் வந்து சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் கோமதி இருக்காங்க, எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லவும், அண்ணனோட வீட்டுக்கு ஆத்தாவை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியாடா, அம்மா எப்படிடா இருக்குது அப்படின்னு, அம்மா எப்படி இருக்க போகுது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியே சொல்லவும், என்னடா இப்படி சொல்கிறா, அம்மாவுக்கு 75வது பிறந்த நாள் வருது இல்லை, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லவும், அக்கா உனக்கும் ஞாபகம் இருக்கா, எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குக்கா அப்படின்னு பழனிவேல் சொல்லவும், ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதை பற்றி தான் இப்போ அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி கேட்டுட்டு தான் இப்போ நான் இங்கே வரேன் யோசிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லவும், என்னடா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கோமதி வந்து கேட்கவும், நடந்த விஷயங்களை பழனிவேல் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருமா சேர்ந்து அப்போதோடைய பிறந்த நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, குலதெய்வ கோயிலில் வச்சு அப்பத்தாவுடைய பிறந்த நாள் அதாவது ஆத்தாவுடைய பிறந்த நாள் பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆத்தா நம்ம எல்லாரும் இருந்தால் தான் பிறந்த நாள் நடக்கும், இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் சின்ன அண்ணனை பற்றி உனக்கு தெரியுமே, அவர் தான் வேண்டான்னு பிடிவாதமாக இருந்தார், ஆனால் பெரிய அண்ணன் இருக்காருல்ல அவர் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்லிட்டு இருக்கவும், அப்படியாடா, ஆனால் இவர் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே, நான் இவர்கிட்ட கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ போய் கேளுக்கா, மாமா என்ன சொல்ல போகிறாரு, சரின்னு தான் சொல்லுவார், ஆனால் அம்மா ஆசைப்படுது நம்ம எல்லாரும் ஒன்றா ஒத்திமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனிவேல் சொல்லவும், அம்மா நிறைய நாளாகவே இதே தானே சொல்லிகிட்ருக்கு, அம்மாவோடைய ஆசை இது மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்காங்க கோமதியுமே. அம்மா நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சோம், அம்மாவும் இதுக்கு ஆசைப்படுது, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க அங்கேயும் எல்லாருமே. அப்பத்தாவுக்கு இது முடியாதுன்னு சொல்ல முடியாது, அவங்க வர வேண்டான்னு சொல்ல முடியாது, நாம்ளும் இங்கேருந்து போகாமல் இருக்கவும் முடியாது இல்லைக்கா அப்படின்னு பழனிவேல் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்காரு. நான் கோமதி கேட்டா, ஆமாம் இல்லை, நான் இதை பற்றி இவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, சரிடா பழனி போய் சாப்பிட்டு படுத்து தூங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு
பாண்டியனை பார்க்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பாண்டியன் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கோமதிக்கிட்ட மாத்திரை கேட்டுட்ருக்காரு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்காக. அப்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சொல்லுடி என்ன விஷயம் அப்படின்னவும், இந்த மாதிரி என் அம்மாவுக்கு 75வது பிறந்த நாள் வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தைக்கா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க என் அம்மாவுக்கு இந்த பிறந்த நாளில் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அம்மாவுடைய பிறந்த நாளை பெருசாக கொண்டாடுறதா பேசிகிட்டு இருக்காங்களாம் குலதெய்வ கோயிலில் வச்சு. இப்போதாங்க பழனி சொல்லிட்டு போகிறான், அங்கே நாம் எல்லாரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து தயங்கி கேட்டுட்ருக்கமோ பாண்டியன் உடனே டக்குன்னு ஓகே சொல்லிடுறாரு. இதில் என்ன இருக்குது கோமதி, அத்தையோட பிறந்த நாளுக்கு நாம் எல்லாம் போகாமல் எப்படி, நம்ம எல்லாரும் போய் அத்தைக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், எங்க நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நான் நினச்சேங்க, எப்படியோ டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், அத்தையோட பிறந்த நாள் அத்தைக்கும் நமக்கும் என்ன சண்டை இருக்குது பார்க்கறக்கு சொல்லு, உன் அண்ணனுங்களுக்கு தான் நம்மளை பிடிக்காது, அதுவும் என்ன குறிப்பாக பிடிக்காது, ஆனால் அத்தைக்கு அப்படி இல்லை அத்தை எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்குறாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம், நம்ம எல்லாருமே போகிறது இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு பாண்டியனும் சொல்லிடுறாங்க. இப்போது கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் அம்மா இந்த வயசுலேயும் ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்குது. என் அம்மா சாகிறதுக்குள்ளே இந்த குடும்பம் ரெண்டும் ஒன்று சேரணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எங்கே நடக்க போகுது. ஆனால் இந்த பிறந்தநாள் என் அம்மா நடந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக சேர்ந்து சந்தோஷமாக என் அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாண்டியனும் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம மீனாவுடைய கோட்ரஸில், அதாவது செந்திலும் மீனாவும் போயிருக்கிற அந்த கோட்ரஸ்க்கு செந்தில் வந்து ஃபர்னிச்சர்லாம் வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதாவது சொல்லியிருக்காரு கடையில். அது எல்லாமே வந்து இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ சோஃபா, டிவி, கட்டில், மெத்தை, சேரை எல்லாமே வந்துட்டுருக்கு. கிச்சனுக்கு தேவையான சிலிண்டர், அப்புறம் கேஸ் அடுப்பு, ஸ்டவ்வு, மிக்சி, இது எல்லாமே வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே மீனாவுக்கு ஷாக்காக இருக்குது. செந்தில் அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்த உடனே இதெல்லாத்தையும் இங்கே வைங்க அங்கே வைங்க இறக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இதை பார்த்த உடனே மீனாவுக்கு ஓ நேற்று சொல்லியிருந்தாரே அதுவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்காரு, இதுக்கெல்லாம் காசு எங்கே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். என்ன மீனா ஸ்கூலில் ஆஃபீஸுக்கு டைம் ஆகுதுல்ல அப்படின்னு, ஏங்க என்னதுங்க இது இவ்வளோ ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அதாவது கடையிலேருந்து வாங்கியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் காசு ஏதுங்க அப்படின்னு சொல்லவும், மீனா அது எதுக்கு உனக்கு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீ சொல்லிட்டல, என்னை நம்பி நீ வந்துட்ட, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்ல, இந்த வீட்டில் எல்லா பொருளும் உனக்கு வசதியாக இருக்கணும்ல, நேற்று நைட்டு தான் ஏதோ டைம் ஆகிடுச்சி, நான் லேட்டாக வந்தேன், கீழே படுத்துட்டு இருந்தோம், ஒரு மாதிரி எப்படியோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இனிமேல் அப்படி இல்லை, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா முதல் வேலையாக இது எல்லாத்தையும் பிரித்து அந்தந்த இடத்துல வைக்கிறோம், நாளை நைட்லேருந்து எல்லாமே பழையபடி மாறிடும், இந்த வீட்டில் உனக்கு எல்லா வசதியும் வந்துடும் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கவும், ஏங்க என்னுடைய பிரச்சனை அது கிடையாதுங்க, இதுக்கெல்லாம் பணம் ஏதுன்னு தான் உங்களை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஏம்மா நான் திரும்ப நீ அதையே சொல்லிட்டுருக்க, என்ன இப்போது இதெல்லாம் பணம் எப்படி வந்துச்சுன்னு தானே தெரியும் உனக்கு, அதான் அப்பா கொடுத்தாருல 10 லட்ச ரூபா பணம், அதுதான் நாம் வீட்டிலேருந்து வரும்போதே நான் அதை கொண்டு வந்துட்டேன், அந்த பணம் தான், நீ பாட்டுக்கு அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் பார்த்து அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த பணத்தில் வாங்கினதா இது அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, மாமா அதை லோன் அடைக்கிறதுக்காக கொடுத்த பணங்க, இப்படி நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறது எல்லாமே கடன் வாங்கி ஏதாச்சும் செலவு பண்ணிவிட்டு அந்த கடனை கொடுக்குறதுக்கே சரியாக இருக்குது, இதில் லோனை எப்படிங்க நீங்கள் கட்டுவீங்க, இதில் பைக் வேறு வாங்கணும்னு சொல்லிட்டுருக்கீங்க, அப்போது இது எல்லாத்தையும் அந்த பொருள் எல்லாத்தையும் அந்த காசில் வாங்கிட்டா லோன் எப்படி அடைக்கிறது அப்படின்னு மீனா கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கமோ, ஏண்டி அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, அதுக்கப்புறம் இந்த பணம் மொத்தமாகவும் செலவாக போகிறதில்ல, ஏதாச்சும் கொஞ்சம் மீனும் அதை வச்சு அங்கங்கே வாங்கின கடனெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த மாதம் சம்பளம் வந்ததுலேருந்து டியூ கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி செந்தில் அசால்ட்டாக சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மீனாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஏங்க இது உங்களுக்கு ஓவராக தெரியலையா, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்கவும், மீனா அதான் உங்ககிட்ட நான் அப்போவே சொல்லியிருந்தேன்ல, அந்த பணத்தில் வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கணும், நீ எதுக்கு அப்பாவுக்கு கொடுக்குறேன்னு அன்றைக்கே ஒரு நாள் உங்ககிட்ட கேட்டேன்ல, திரும்ப என்ன தெரியாத மாதிரியே கேட்டுட்ருக்க,
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்கவும், நீங்கள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் தாங்க இப்போ கூட இருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட உங்களை நம்பி வந்து இந்த வீட்டில் நான் எப்படி குடும்பம் நடத்த போகிறேன்னே தெரியல, அது லோனையும் எப்படி அடைக்க போகிறேன்னே தெரியலங்க. இப்படி நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க நம்ம அந்த லோன் அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி மீனா கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு புதுசாக இப்போ குடிச்சிட்டெல்லாம் வேற வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும், இங்கே பாரு மீனா, நடந்த விஷயத்தையே சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. அது ஏதோ முதல் நாள் பசங்கள்லாம் சேர்ந்து ஏதோ பார்ட்டி வச்சாங்க, அதான் குடிச்சிட்டு வந்துட்டேன். நம்ம தனியாக புது வீட்டுக்கு வந்ததுனால இனிமேலாம் அப்படி இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே ஒருத்தி இருக்கேனா சாப்பிட்டேனா என்ன பண்ணேன்னு கூட கவலை இல்லாமல் இருந்துட்டு ராத்திரியெல்லாம் இப்போ வந்து இப்படியெல்லாம் வீரவாசனம் பேசுகிறீங்க. இதெல்லாம் பேசும்போது நல்லா தான் இருக்குது, அப்புறம் ஆனால் செயலை தான் ஒன்றுத்தையும் காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் செந்தில் இருந்துக்கிட்டு, இங்கே பேரம்மனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்துங்க, உங்களுடைய பேச்சை கேட்டு எனக்கு காது அழுத்து போச்சு. நீங்கள் என்ன நைட்டெல்லாம் சாப்பிட்டியா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? உங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, குடிச்சிட்டு வந்து படுத்து தூங்கிட்டீங்க. பசியில் பட்னியமாக இருந்தது நானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ காலையில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதான் மீனா ஸ்டவ்வெல்லாம் வந்துருச்சுல்ல, நான் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் மளிகை பொருள்லாம் வீட்டில் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு சமைச்சிடு, நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏங்க இப்போ மணி என்ன ஆகுது? இப்போ இதுக்கப்புறமா நான் காய்கறி வெட்டி நீங்கள் போய் கடைக்கு வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு எடுத்துகிட்டு எப்போங்க ஆஃபீஸ்க்கு போகிறது? இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதுக்கு நடுவில் எம்புட்டு வேலை இருக்குது தெரியுமா? அந்த இப்போ சமைச்ச பாத்திரத்தில் கழுவணும், நாம் சாப்பிடணும், டிஃபனில் கட்டணும், இதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எங்கே யோசிக்க போகிறீங்க? உங்களுக்கு தான் எப்படி செலவு பண்ணுறதுலேருந்தே டைம் போயிடுதில்ல அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லுவோம். மீனா, ஏதோ புது வீட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு 2 நாள் அப்படி தான் இருக்கும், அதுக்காக இப்படியெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், வெளியில் போய் ஃபர்னிச்சர் எல்லாம் வந்திருக்கு, அதுக்கு காசெல்லாம் கொடுக்கணும், வண்டிக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. மீனாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இது போய் எங்கே முடிய போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என் அப்பா இவருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தாரு, இப்படி ஆகிப்போச்சு என்னுடைய நிலமை. இவர் பேசாமல் மல்லிகை கடைக்கே போயிருந்துருக்கலாம், அங்கேயே நான் சந்தோஷமாக எல்லோரும் கூட இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நம்ம மீனா மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் சரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, இப்படியே இவரை நம்பி வேலைக்கும் போகாமல் நம்ம அப்பப்போ லீவ் போட்டுட்டு இங்கே உக்காந்துட்டுருக்கலாம், அப்புறம் நம்மளுடைய சம்பளத்தில் தான் பிடிப்பாங்க, நம்ம அந்த டீவை கூட ஒழுங்காக கட்ட முடியாமல் போயிடும், சேலரியில் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் இப்படி ஊதாரிசனமாக செலவு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம தான் எல்லாத்தையும் சரி கட்டி ஆகணும், வேற வெளியில் தலையெடுத்து அப்படின்ற மாதிரி மீனா நினச்சிக்கிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ராஜியை பார்க்குறாங்க. ராஜியை பார்த்து வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிட்டு இந்த மாதிரி நான் உங்களை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், குடும்பத்தை நான் அங்கேருந்து வந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீ திரும்பி வந்துடுவீங்கக்கா அப்படின்னு ராஜியும் பேசிகிட்டு இருக்காங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கணும் தான் ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இப்படி அவர் என்னை தனித்தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி மீனா பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு வந்ததுக்கப்புறமா எந்தெந்த ஃபர்னிச்சர் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு பிரித்து அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு. மீனா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காரு. நான் இங்கே ஒருத்தர் தனியாக செஞ்சிட்ருக்கேனே, ஹெல்ப் பண்ணலான்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து அதாவது ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கேட்கவும், மீனா அவங்கள மறைச்சு பார்த்துட்டு அமைதியாகிடுறாங்க. ஐயோ இப்படி மறைக்கிறாளே, நாம் இதில் செஞ்சுக்கலாம், அப்படி இவகிட்ட வாயை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி செந்தில் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் குமரவேல் வந்து போயிட்டு அப்பத்தா கிட்டே பேசுகிறாங்க. அப்பத்தா இங்கே பாரு அப்பத்தா, எதுக்கு நீ பிறந்த நாளே கொண்டாட வேண்டான்னு சொல்லிட்டு வந்த அப்பத்தா, கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி உன்னோட பிறந்த நாள் கொண்டாடியே ஆகும் அப்பத்தா. பெரியப்பா சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக நடக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரி அத்தையோட குடும்பத்திலேருந்து அரசி ராஜு எல்லாருமே வருவாங்க, சந்தோஷமாக இந்த பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவீங்க, நீங்கள் இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க அப்பத்தா அப்படின்னு குமரவேல் பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்பத்தாவை. அவங்களுமே என் மக குடும்பம் வர்றதுதான் தான் எனக்கு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே ராஜிக்கு கதிர் வாக்கு கொடுத்த மாதிரி அவங்க அப்பா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி அம்மாச்சிக்கு பிறந்த நாள் வருதா, ராஜி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு அம்மாச்சி நம்ம எல்லாரும் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்களா, நம்ம எல்லாரும் போகலாமா அப்படின்ற மாதிரி இங்கே கதிர் போய் கேட்கவும்,
அம்பிட்டு தானடா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே இங்கே ஷாக் ஆகுது கதிருக்கு. என்னப்பா நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆமாடா உன் அம்மா இதை பற்றி என்கிட்ட நைட்டே பேசிட்டா, நானும் சரின்னு தான் சொல்லியிருக்கேன் உங்கள் அம்மா கிட்டேயும். இப்போ நீ வந்து கேட்குற ராஜ பிள்ளையும் ஆசைப்படுது அத்தைக்காக இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அத்தையோட பிறந்த நாளுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ராஜுக்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. ராஜுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாறில் ராஜு வந்து கதிரை அப்படியே ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க இங்கே ட்ராவல்ஸில் வந்துட்டு. அப்போது இங்கே கதிருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டக்குன்னு ராஜு கட்டி பிடிச்சதும் அவருக்கு எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் ரொம்ப பாசத்தோடு அவருமே கட்டி அணைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ராஜுக்கு தெரியுது அவசரத்தில் வந்து பிடிச்சிட்டோமே கதிர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கதிரோட கை ராஜு மேலே படும்போது ராஜுமே புரிஞ்சுக்கிறாங்க கதிர்க்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விஷயத்தினால இவங்க 2 பேருமே அன்னோன்யமாக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா கதிர் இருந்துக்கிட்டு சரி இப்படியே எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர் சொல்லுவோம். ராஜு அதுக்கப்புறம் பக்கத்தில் எழுந்திரிச்சு ரொம்ப தேங்க்ஸ் கதிர், எப்படியோ நீ என் மாமா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும். ஓவராலாக நான் எஃபர்ட் போடலை, சும்மா நான் அப்பா கிட்ட பேசி பார்த்தேன், அப்பா சரின்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான், நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துடுச்சு. அம்மாவோடைய ஆசையும் இதுதான், அப்பா கிட்ட அவரும் பேசியிருக்காரு, அம்மாவும் பேசியிருக்காங்க, அதனால தான் அப்பாவும் சரின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அப்பத்தாவுடைய பிறந்த நாளுக்கு நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்ருக்காங்க நம்ம ராஜ் இருந்துக்கிட்டு. அதாவது அப்பத்தான் ஆசைப்படுற மாதிரியே ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோவை நம்ம ஃபேமிலியோடு எடுக்கணும் அப்படின்னு தான் ராஜ் ஆசைப்பட்டுருக்காங்க. அதுக்கான ஏற்பாடை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீ ஆசைப்பட்ட இன்னொரு விஷயமும் இது நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டுருக்காங்க. உண்மையிலேவா, இது உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லவும். என்ன ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தானே, அதை எடுக்க முடியாதா, நான் எடுத்து காட்டுறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோட்டோ ஷூட்டில் இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்லி நான் எடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ராஜுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அடுத்து இங்கே சக்திவேலுக்கு வந்து இந்த மொத்த குடும்பமும் அங்கே வர விஷயம் சுத்தமாக அவருக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பயங்கரமாக பிளான் போட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ரூமில் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ குமரவேல் போகிறாரு. குமரவேல் போயிட்டு ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், டேய் வாயை மூடிட்டு இருடா, என் வாயை கிளறாத, எல்லாருமா சேர்ந்து அந்த பாண்டியன் குடும்பம் அத்தாவோட பிறந்த நாளுக்கு வரதுக்கு சம்மதம் வாங்கிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கோமோ. அப்பா என்னப்பா பிரச்சனை, அப்போ ஆசைப்படுது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. டேய் அந்த பாண்டியன் குடும்பம் எனக்கு என்றைக்குமே எதிரி தாண்டா, அது மட்டும் இல்லாமல் அந்த பரதேசி குடும்பம் எதுக்கு ஏன் அத்தாவுடைய பிறந்த நாளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பா கோமதி அத்தை அவங்களோட அப்பத்தாவுடைய மகப்பா, உங்களுடைய தங்கச்சிப்பா, எப்படிப்பா அவங்க வராமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கவும். இங்கே பாருடா, அவளை என் தங்கச்சின்னு சொல்லிடாத, அவள் ஓடுகாலி, என்றைக்குமே ஓடுகாலி தான், அவளை என்றைக்குமே மன்னிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சக்திவேல் கோவத்தோடு இருக்கவும் குமரவேல் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்பா இப்படியே பகையோடு எத்தனை நாளைக்கு தான்ப்பா இருப்பீங்க, அப்போ தான் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அந்த கொஞ்ச நாளில் எல்லாரும் சேர்ந்துருக்கணும்னு அப்போ தான் ஆசைப்படுது, அது ஏன்ப்பா நீங்கள் செய்யக்கூடாது, அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே அப்போத்தான் நம்மளை விட்டு சீக்கிரமாக போயிட்டா என்னப்பா பண்ண முடியும், 100 வருஷத்துக்கு அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டாமா, அதுக்கப்புறம் அப்பத்தாவோட ஆத்மா சாந்தி அடையுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து பேசுவோம். சக்திவேலுக்கு என்னடா உனக்கு கிறுக்கிறதுக்கு பிடிச்சி போயிடுச்சா, எதுக்குடா அப்பத்தாவை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும். நான் உண்மையை தானேப்பா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி குமரவேல் சொல்லிட்டு இருக்கவும். அப்படியெல்லாம் ஆத்தாவுக்கு எதுவுமே நடக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா அப்பத்தாவுடைய பிறந்த நாளில் அவங்க எல்லாருமே வரட்டும், நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு குமரவேல் சொல்லவும். ஆத்தாக்காக நீ சொல்கிறதுக்கு நான் சரின்னு சொல்கிறேன், எல்லாரும் வந்து தொலையிட்டோம், வந்து ஊசியில் சோறு தின்னுட்டு போட்டோம், என் அம்மா இன்னும் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலே ஒத்துக்கிறாரு. இதை பார்த்த உடனே குமரவேலுக்கு பயங்கர சந்தோஷமாகுது. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பகையும் மறந்துட்டு 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு இப்போது நான் கூட ஆசைப்படுறப்பா, நீங்கள் தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் மறந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. என்ன இவன் பிறந்த நாளுக்கு சரின்னு சொன்னால் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு பார்க்குறானே, என் ஆத்தா கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு குமரவேலை பற்றி நினச்சிக்கிட்டு சக்திவேல் அங்கே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.